ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் என்ன செய்ய போகிறேன்னா பட்டாணி புலாவும் காலிஃப்ளவர் சில்லியும் செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். குக்கர் எடுத்து 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டேன். ஆயில் சூடானதுக்கப்புறமா 2 பட்டை, 5 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் சேர்த்துருக்குறேன். வெங்காயம் சேர்த்து வெங்காயம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பிரித்து விட்டு கலர் மாறுற வரையும் வதக்கி விட்டுடலாம். வதங்கி வச்சு வெங்காயம் இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கிறேன். புதினா சேர்த்து ஒரு கிண்டினதுக்கப்புறமா 5 பச்சை மிளகா சேர்த்துருக்கிறேன். தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கிறேன். தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து ரொம்ப வதக்க வேணாம். ரொம்ப வதக்கினோம்னா தக்காளி சாப்பாடு மாதிரி ஆயிரும். லேசாக தான் வதக்கணும். நான் 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். வெள்ளை பட்டாணி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு கிண்டி விட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து ஒரு கிண்டி விட்டுக்கிறேன். அந்த பட்டாணியில் அந்த உப்பு நல்லா சேரணும். ஏன்னா நம்ம பட்டாணி வேக வைக்கல, ஊற வச்சு தான் வச்சுருக்கோம். இந்த டம்ளர் அளவில் தான் நான் அரிசி எடுத்துருக்கிறேன். 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். 2 டம்ளர் அரிசிக்கு நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கிறேன். 3 டம்ளர் தேங்காய் பால் சேர்க்குறேன். ஒரு டம்ளர் தண்ணி 3 டம்ளர் தேங்காய் பால் சேர்க்கும்போது சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ தேங்காய் பாலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். கிண்டி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 1 நிமிஷம் ஆகட்டும். தேங்காய் பால் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். நான் எப்போதும் வீட்டில் சாப்பாடு செய்கிற அரிசி தான் சேர்த்துருக்குறேன். அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணி நல்லா வடிச்சிட்டு அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்து மூடி போட்டு விசிலை போட்டுடலாம். 2 விசில் விட்டால் போதும். ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஏர் முடி நின்றுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சாப்பாடு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கமன்னு பட்டாணி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சாப்பாடு எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வந்திருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து காலிஃப்ளவர் சில்லி செய்ய ஒரு கடாயில் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். தண்ணி சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். காலிஃப்ளவர் சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டு அந்த உப்பு கரைஞ்சதுக்கப்புறமா காலிஃப்ளவர் தனியாக எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம். வடிகட்டி வச்ச காலிஃப்ளவரில் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் மைதா மாவு. நான்
சின்ன காலிஃப்ளவர் தான் எடுத்துருக்கிறேன். அந்த காலிஃப்ளவருக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து பொருள் சேர்க்குறேன். ஜேபி சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி தெளித்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போது கடாய் வச்சு காலிஃப்ளவர் பொரிக்க தகுந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ காலிஃப்ளவர் பொரிச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். சூப்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பராக